கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நான் இந்த பூமியில் அதிகமாக நேசித்த என்னுடைய உறவு என்னை கைவிட்டுடுச்சு. நான் நேசித்த என்னுடைய தாய் தகப்பன், என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் தகப்பன், நான் நேசித்த என்னுடைய நண்பர்கள் என்னை கைவிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த பூமியில் இந்த மனிதர்கள் யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, உங்களை சேர்த்து கொள்ளுகிற தெய்வம். அல்லேலூயா. இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. ஏன் இந்த தாய் தகப்பனை பற்றி அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, 10 மாதமாக என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயும் சுமந்து என்னை கருவிலே தன்னுடைய வேதனைகள் அவருடைய தியாகங்கள் எல்லாவற்றையும் எனக்காக விட்டு பெற்றெடுத்த என்னுடைய தாயும், எனக்காக உழைத்து என்னை வளர்த்த என்னுடைய தகப்பனும் என்னை கைவிட்டாலும், இந்த என்னை சிருஷ்டித்த என்னை உருவாக்கின எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த கர்த்தர் என்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, இந்த பூமியிலே நாம் அதிகமாக பெருசாக நேசித்த, நான் அதிகமாக நம்பின பிரதர் ஒரு உறவை, நான் அதிகமாக நேசித்த அந்த உறவை என்னை கைவிடுச்சு என்று நினைக்கிறீங்களா? இல்லை அன்பு தேவ பிள்ளையே, இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் உங்களை கைவிடலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, நம்மை அவர் சேர்த்து கொள்ளுகிற தெய்வம், நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம். இந்த நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தகப்பன் கூட தன் பிள்ளைக்காக தன்னுடைய ஜீவனை விட மாட்டார்கள், தன்னுடைய ஜீவனை கொடுக்க மாட்டார்கள், தன்னுடைய இரத்தத்தை சிந்த மாட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை முழுவதுமாய் சிந்தி நம்மை விலையை கிரயம் கொடுத்து அவர் மீட்டெடுத்த தெய்வமாய் இருக்கிறார். பாருங்க, நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 45-46வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது யோசேப்பை பார்க்கணும். அன்பு தேவ பிள்ளையே, யோசேப்பு தேவனுக்கு ஏற்றவனாய் இருந்தான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டான், தன்னுடைய சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டான், தன்னுடைய சகோதரர்களால் குழியிலே தள்ளப்பட்டான். குழியிலே தள்ளப்பட்ட யோசேப்பு அடிமைத்தனமாய் ஒரு அடிமையாய் எகிப்துக்கு விற்கப்படுகிறான். அன்பு தேவ பிள்ளையே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பு கூடவே இருந்தார். அல்லேலூயா. அவன் பாருங்க, இவர்கள் எது அவனை துன்புறுத்தினாலும், எவர்கள் அவனை வெறுத்தாலும் அதை அவன் பெரிதாக எண்ணவில்லை. அவனோடு இருக்கிற தெய்வம் யார் என்பதை, அவனுக்கு என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கார் என்பதை அவன் அறிந்தவனாய் இருந்தான். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் அவனோடவே இருந்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். எந்த தேசத்திற்கு அடிமையாக சென்றானோ அதே தேசத்தில் ஒரு ஜனாதிபதியாய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உட்காரும்படியாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அன்பு தேவ பிள்ளையே, அவனை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராய் அவனை உயர்த்தது போல பிதாவாகிய தேவன் உங்களையும் அப்படியாய் உயர்த்துவார். என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை வெறுத்துட்டாங்க, யாருமே என் கூட இல்லை என்று நினைக்காத அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடவே இருக்கிறார். பாருங்க, அவன் கர்த்தரை விட்டு பிரியாதவனாய் இருந்தான். தன்னுடைய பாவம் அவனை நெருங்கி வந்த பொழுதும் அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் என்னை பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார் என்று ஓடினதுனால கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். எவர்கள் அவனை துன்புறுத்தினார்களோ, எவர்கள் அவனை வெறுத்தார்களோ, எவர்கள் அவனை குழியில் தள்ளினார்களோ, எவர்கள் அவனை விற்றார்களோ அவர்களே அவனுடைய காலில் விழும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அன்பு தேவ பிள்ளையே, நீ நினைக்கிறீங்களா நான் நேசித்தனே என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர்களை விட ஒரு மேன்மையான ஒரு உறவு, மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர், எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எப்போது என் மகன் என்னிடம் வருவான், எப்போது என் மகள் என்னிடம் வருவாள் என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கிற கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எழுந்தது எல்லாவற்றையும் இரட்டத்தனியாய் கொடுத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென்.